ஒரு இரங்கல் தெரிவிக்கவில்லை. நான் கேட்கறது என்னன்னா, நீ இரங்கலே தெரிவிக்கல, உனக்காகத்தான் உயிர் விட்டுருக்கான். நீ ஒரு வார்த்தை கூட நீ இரங்கல் தெரிவிக்கல. நீ என்ன மனுஷன்? நான் கேட்கிறேன். உனக்காக உயிர் விட்டவனுக்கு இரங்கல் தெரிவிக்க கூட உனக்கு மனமில்லை என்று சொன்னால் நீ என்ன தலைவன்? நீ யாரை காப்பாற்ற போற? உன்னை நம்பி வந்தவன் செத்து போயிட்டான். நீ யாரை காப்பாற்ற போற? நீ அரசியல் தலைவனா? நீ தற்குறியினுடைய தலைவன். நீ பொது வெளியில நீ நடமாட முடியாது. 36 உயிர்களுக்கு யாரு பொறுப்பு? அரசாங்கம் பொறுப்பா? காவல்துறை பொறுப்பா? யாரு பொறுப்பு? இந்த உயிர் திருப்பி வருமா? நான் கேட்கிறேன். பகிரங்கமாக ஒரு இரங்கலும் தெரிவிக்கல, வருத்தமும் தெரிவிக்கல. இதை விட ஒரு வெக்ககரமான விஷயம் எது இல்லை. நீ அரசியல் அதிகாரத்துக்கு வரணுங்கிறதுக்காக இவ்வளவு பெரிய உயிர் பலியை நீ தொடங்குகிறாய் என்று சொன்னால் அதற்கு எந்த கூச்ச நாச்சமும் அடையாம நீ ஒரு வார்த்தை சொல்லாம நீ ஃபிளைட் ஏறி போறேன்னா இதை விட என்ன இருக்கு? ஒரு குறைந்தபட்ச மனசுல எந்த ஈரமும் இல்லாம, மனசாட்சி இல்லாம நீ மருத்துவமனை வாசலிலே போய் உன்னால் நிற்க முடியவில்லை, உன்னால் இரங்கல் தெரிவிக்க முடியவில்லை, பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு பதில் சொல்ல முடியவில்லை. இந்த நெரிசலுக்கு நீ தானே பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கணும். உன்னை நம்பி தானே செத்துருக்கான் அவ்வளவு பேரு. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. ஆகாயம் தமிழ் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். நம்முடன் பத்திரிகையாளர் திரு ராஜேந்திரன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். கரூரில் விஜய் அவர்கள் பரப்புரை பேரணி நடத்தியிருந்தாரு. அதில் நடக்கக்கூடாத ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 36 பேர் இறந்ததா சொல்றாங்க. அது முதற்கட்ட தகவல் என்னதான் சொல்றாங்க சார்? விஜய் அவர்களுக்கு கட்டுக்கடங்காத கூட்டம் கூடுகிறது என்பது பொய். கட்டுப்பாடற்ற கூட்டம் தான் கூடுகிறது. இது மிகப்பெரிய நெரிசலை உண்டாக்குகிறது. ஒரு 1/4 மணி நேரத்திலே கடக்க வேண்டிய தூரங்களை கூட பல மணி நேரமாக நீடிக்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் ஒழுங்கற்ற விதமாக நடந்து கொள்கிறார்கள். இதை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று காவல்துறை நிபந்தனை விதித்தால் காவல்துறை எங்களை அரசியல் சதி செய்கிறார்கள், ஆளுங்கட்சிக்காரர்களுக்கு ஆதரவாக இருந்து கொண்டு அரசியல் சதி செய்கிறார்கள் என்று சொன்னார்கள். முதல் மாநாட்டிலேயே 6 உயிரிழப்பு. தொடர்ச்சியாக நீங்கள் விக்கிரவாண்டி மாநாட்டில் 6 பேர் உயிரிழப்பு, மதுரை மாநாட்டிலே உயிரிழப்பு. எந்த உயிரிழப்புக்குமே அவர் இரங்கல் தெரிவிக்கவில்லை, நேரடியாக பாதிக்கப்பட்டவர்களை போய் பார்க்கவே இல்லை என்ற குற்றச்சாட்டை தொடர்ந்து என்னை போன்றவர்கள் பேசி வருகிறோம். விஜயை பொறுத்த வரையில் அவர் அனுமதி வாங்கியது, நாமக்கல் கரூருக்கு போகிறதுக்கு அனுமதி வாங்கியது. காலையில் அவர் நான் 11 மணிக்கு வந்துடுவேன் என்று அவர் சொல்கிறார். நாமக்கலுக்கு வந்துடுவேன் 11 மணிக்கு. ஆனால் அவர் இங்கே சென்னையில் ஃப்ளைட் ஏறினதே ஏறத்தாழ 8:45. என்ன காரணத்துக்காக லேட்டாக வராது? தனக்காக காத்திருக்கிற கூட்டத்தை ரசிக்கிறார்கள் அவர்கள். அது வெயில்லையும் மழையிலையும் புழுதியிலையோ ரோட்டோரமோ கிடக்கிறவனை நம்மளுடைய கவர்ச்சிக்காக மயங்கி கிடக்கிறவனை, நமக்காக காத்து கிடக்கிறவனை ஒரு பெருமிதம்னு கருதுறான். இந்த நெரிசலையே ஒரு பெருமிதம்னு கருதுறான். ஒரு ஒழுங்கற்ற கூட்டம் அது. மரத்து மேலேருந்து குதிச்சான் ஒருத்தன். எங்கே கோயம்புத்தூர் பூத்து ஏஞ்சட்டு மாநாட்டுக்கு போகிறப்ப மரத்து மேலேருந்து ஒருத்தன் குதிச்சான். கீழே இருந்து ஏறக்கூடாதுன்னு கிரீஸ் தடவுறாங்க. இந்த ஒழுங்கின்மையை சரி செய்யணும். ஒரு அரசியல் கட்சியில் ஆர்வ கோளாறுகள் என்பவன் ஒரு சிலர் இருப்பான், எல்லா கட்சியிலுமே. ஆனால் ஒட்டுமொத்தமாகவே ஆர்வ கோளாறுகளாக இருக்கக்கூடியது அப்படின்னு ஒரு இடம் இருக்கு இல்லையா? அந்த ஒரு மோசமான இடத்துல அந்த கட்சி இருக்கிறத ஒழுங்குபடுத்தணும். எனக்கு தெரிந்து திருமாவளவன் அவர்களுடைய மாநாடுகளுக்கு நான் போயிருக்கேன். அங்கு கட்டுக்கடங்காத கூட்டம் வரும். எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர்லாம் டிரான்ஸ்ஃபார்ம்லேயே ஏறிக்கான். நீ இறங்குன்னு மைக்கில் ஒரு சத்தம் போட்டு அவனை இறக்குனா தான் நான் பேசுவேன், இல்லைன்னா பேச மாட்டேன் மாநாட்டில் என்று அந்த மாதிரி அந்த அத்து மீறக்கூடியவர்களை, வரம்பு மீறக்கூடியவர்களை ஒழுங்குபடுத்துகிற வேலையை ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் மாதிரி அவர் செய்வார். அவர் கட்சி தலைவர்களே மறந்துடுவார். மேடையை விட்டு கீழே இறங்கும்பார். போகாதுன்னு பிடிச்சிலாம் அடிப்பார். 2 போன்னு சொல்லுவார். ஒரு பக்கம் அன்பாக இருந்தாலும் கண்டிப்பு இருக்கணும். ஒரு கட்டுக்கடங்க இன்னைக்கு கரூரில் பார்த்தீங்கன்னா 1.5 வயசு குழந்தைய நெரிசலில் செத்துருக்கு. அது என்ன பாவம் பண்ணுச்சு? இந்த பூமிக்கு 1.5 வருஷம் தான் ஆகுது. அது பால்குடி மறக்காத குழந்தை. பெண்கள் 16 பேர் நெரிசலில் உயிரிழந்திருக்கிறாங்க. ஏறத்தாழ 9 ஆண்கள். நீ இன்னும் நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் சாவு எண்ணிக்கை உயர்கிறது என்பது ரொம்ப பெரிய துக்ககரமான விஷயம். அது இந்த நாட்டில் ஒரு கூத்தாடிய கோமாளிய ஒரு சினிமா நடிகனை பார்க்கறதுக்கு இந்த உலகத்தினுடைய விலை மதிப்பற்றது உயிர். ஒரு ஆஸ்பத்திரியில் பல லட்சங்களை கட்டி கோடிகளை பணத்தை கட்டிட்டு ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்கு பல மணி நேரம் மருத்துவர்கள் போராடுறான். சொத்தை விற்று உயிரை காப்பாற்றுறதுக்கு போராடுறான். ஆனால் இந்த பூமியில் வாழ்வதற்கான உயிர்களாக இருக்கக்கூடியவங்க 1.5 வயசு குழந்தைய நெரிசலில் கொள்றாங்கிறப்ப
இதை பற்றிலாம் எந்த விதமான அக்கறையும் இல்லை. இப்ப தாவக தரப்புல வந்து கர்ப்பிணி பெண்கள் வராதீங்க, வயதானவர்கள் வராதீங்க, குழந்தைகளை கூப்பிட்டு வராதீங்கன்னு அவங்க சொல்லதானே செய்யறாங்க. அதை தாண்டி இவங்க தன்னெழுச்சியா வந்ததுக்கு அவர் விஜய் பொறுப்பாக முடியுமா? தன்னெழுச்சின்னு ஒன்று கிடையாதுங்க. அது வந்து அப்பட்டமான பொய். நான் கேட்குறேன், எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் போறாரு, அவருக்கும் கூட்டம் வருது. பல பேருக்கு அது கசப்பானதாக விருப்பமற்றதாக இருந்தால் கூட நான் சொல்கிறேன், கூட்டம் வருது. எல்லா கட்சிக்குமே அவரவருடைய சக்திக்கு தக்கன கூட்டத்தை கூட்டுறாங்க. அது காசு கொடுத்தும் கூட்டுறாங்க, ஃப்ரீயாகவும் கூடுது. அது வந்து தன்னெழுச்சியான ஒரு கூட்டம் என்பது எல்லா கட்சிக்குள்ளேயுமே ஒரு குறிப்பிடத்தக்க அளவு இருக்கத்தான் செய்யும். அது போக கூடுதலாக எங்களுக்கு ஆள் இருக்குன்னு காட்டுறதுக்கு இப்போ கரூரில் மாநாடு நடத்துனாங்க. அதே ஊரில் திமுக மாநாடு நடத்துனாங்க. அப்போ கூட்டமே இல்லாமல் நம்ம மைதானத்தில் பேசிட்டு வந்தாங்க. ஒழுங்குபடுத்துவது என்பது ஒரு கலை, அதை செய்யணும். ஒரு ஒழுக்கத்தை, ஒரு ஒழுங்கீனமற்ற ஒன்றை செய்கிறதுக்கு பயிற்சி இல்லை அவங்ககிட்ட. சரி, இப்படி ஒரு விபரீதம் நடந்துருச்சு, இது விபத்து கிடையாது, இது வந்து படுகொலை, பச்சை படுகொலை. இதற்கு இந்த நிமிடம் வரைக்கும் நம்ம பேசி கொண்டிருக்கிற இந்த நிமிடம் வரைக்கும் வருத்தம் தெரிவிக்கவில்லை விஜய். சம்பந்தப்பட்ட இடத்திற்கு அவர் போகல. அவருக்கு ஒய்பிரி பாதுகாப்பு இருக்கு. அவரெல்லாம் யாரும் வந்து அச்சுறுத்திட முடியாது. இங்கே போறாரு அப்படின்னா பிள்ளைய கொண்டு விட்டியே அப்படின்னு ஒருத்தன் அழுகிறான், கத்துறான்னா கூட அவனுடைய ஆதங்கத்தில் நியாயம் இருக்கிறதை கேட்டுக்கொண்டு நிற்கணும். நான் தான் தப்பு பண்ணிட்டு நிற்கணும், மருத்துவமனை வாசலில் போய் நிற்கணும். தனியார் மருத்துவமனையில் யாரெல்லாம் அட்மிட் ஆகியிருக்காங்களோ அவங்க செலவையும் சேர்த்து அரசாங்கம் நான் பார்த்து கொள்றேன்னு கரூரை சேர்ந்த அந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சொல்கிறாரு. முதலமைச்சர் வந்து இந்த ராத்திரியில், அவருக்கு வயதானவர், அவர் 70 வயது கடந்தவர், இந்த ராத்திரியில் தலைமைச் செயலகத்துக்கு போய் ஐஏஎஸ் ஆஃபீஸர்களோட ஆலோசனை பண்ணிவிட்டு உயிர் இழந்தவர்களுக்கு 10 லட்சம் உடனடியாக நிவாரணம் வழங்கணும்னு இந்த ராத்திரியில் உத்தரவு விடுறாரு. விடியும் போது காலையில் 7 மணிக்கு விமானத்தில் போகிறாரு கரூருக்கு. துபாய்க்கு போன உதயநிதி ஸ்டாலின் ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிவிட்டு கிளம்பி போகிறார். நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். திருமாவளவன் அவர்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் லண்டனுக்கு தமிழ் அமைப்புகளின் சார்பாக ஒரு முக்கியமான மாநாடு நடக்கிறது. அதுக்கு அவர் சிறப்பு அழைப்பாளராக பல மாதங்கள் அவருடைய தேதிக்கு காத்திருந்து, அவர் தேதி கிடைக்கிற நாள் பார்த்து அந்த ப்ரோக்ராம் ஏற்பாடு பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. அவர் கோட்டு சூட்லாம் போட்டு போகிறார், லண்டனுக்கு போகிறார். அவர் போன ஒரு நாள்லையே அவர் போய் இறங்குறாரு. மறுநாள் ஒரு நாள் தான் இருக்கார். அது தொடர் நிகழ்ச்சி, அது மாநாட்டு நிகழ்ச்சி. அவர் போய் இறங்கி அவருக்கு ஒரு வார சுற்றுப்பயணம் ஏற்பாடு செய்கிறாங்க. அவர் போய் இறங்கின மறுநாள் தருமபுரியில் 3 தலித் கிராமங்களை தீ வச்சு எரிச்சிட்டாங்க. அவர் என்ன செஞ்சார்? வன்னியரசுக்கு ஃபோன் பண்ணி ஸ்பாட்டுக்கு போயிரு, சிந்தனை செல்வனுக்கு ஃபோன் போட்டு ஸ்பாட்டுக்கு போயிரு அப்படின்னு யாரையும் அவர் அனுப்பலை. அவங்க தன்னழிச்சு அவங்களே போகிறாங்க. வழக்கமாக அப்படி போக சொல்லுவார். அன்னைக்கு அவர் அதை செய்யலை, ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணுறாரு. லண்டன்லேருந்து திரும்புகிறாங்க. என்னுடைய சமூக மக்கள் சாதி கொடுமையினால் தீ வைத்து எரிக்கப்பட்டு அவர்கள் வீடுகள் தீக்கிரை ஆக்கப்படுகிற போது நான் போய் மாநாட்டில் பேசி என்ன கிழிக்க போகிறேன் அப்படின்ட்டு எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிவிட்டு திரும்ப இங்கே போகிறார். எங்கே? தருமபுரிக்கு போகிறாரு. தலைமை பண்பு என்பது அதுதான். நீ எந்த மக்களுக்காக வாழ்கிறாயோ, எந்த மக்களுக்காக வேண்டி இந்த வேலை செய்கிற, அதுக்கு உன்னை ஒப்படைக்கிறது தான். அதனால தான் துபாயிலிருந்து எதுக்கு வரணும் உதயநிதி ஸ்டாலின்? நான் இங்கேருந்து எக்ஸ் தளத்தில் ஒரு வருந்துகிறேன் ஒரு வீடியோ போடலாம் மொபைலில் போட்டு அவர் வாட்டுக்கு இருந்தால் என்ன செய்ய போகிறான்? யார் கேட்க போகிறா? சம்மந்தப்பட்ட அரசாங்கம் போகுது இங்கே. அப்போ முதல்ல பொது வாழ்க்கைனா என்ன? சக மனிதர்களுடைய துயரத்தை நான் என்ன கேட்குறேன், 33 36 உயிர் போயிடுச்சு நம்ம சொல்கிறோம்ல, விஜய்க்கு இருக்கிறதும் அதே உயிர் தானங்க. இந்த நெரிசலில் வந்து அவரை பார்க்குறதுல வந்து உள்ளே போட்டு அமுக்கி அவரை கொண்டு விட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அப்போ சாமானியன் உயிருக்கு ஒரு மதிப்பும் பிரபலமானவன் உயிருக்கு வேறொரு மதிப்புமா இருக்கிறது. எல்லாத்துக்கும் உயிர் ஒன்று தானே. அப்போ நீங்கள் ஆட்சிக்கு வரணும், நீங்கள் அதிகாரத்துக்கு வரணும், நீங்கள் வந்து முதலமைச்சர் ஆகணுங்கிறதுக்காக பொதுமக்கள் சாகணுமா மூச்சு திணறி? என்ன வகையான நியாயம் அது? ஒழுங்குபடுத்தலைன்னா உனக்கு எது கட்சி? நான் கேட்குறேன். உன்னால் ஒழுங்குபடுத்த முடியல, நான் எது கட்சி? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த இடத்துல வந்து 100 அடி சாலையில் 60 அடிக்கு வந்து ஆக்கிரமிச்சிருச்சு வண்டியை. ஆம்புலன்ஸ்லாம் அந்த பக்கம் போயிருக்கு. யதார்த்தமாக திறந்து பார்த்துருக்காங்க. ஆம்புலன்ஸில் பேஷண்ட் இருக்கானான்னு. இப்போ ஒருத்தன் ஃபோன் பண்ணுறான், நெஞ்சு வலிக்குதுன்னு, ஆம்புலன்ஸ் என்ன ஆளை ஏற்றிட்டா போவான்? எதுக்குன்னா நமக்கு எதிராக சதி செய்கிறார்களான்லாம் செக் பண்ணுறான். இல்லை, இப்பவுமே சொல்லக்கூடிய விஷயம் வந்து இது சதியாக நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. என்ன சதி நடக்கிறதா நான் என்ன கேட்குறேன்? குழந்தையும் இதே வந்து கொல்றதுக்கு என்ன சதி நடக்கிறா? என்ன துப்பாக்கி சூடு நடந்துச்சா? அந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூடு மாதிரி நடந்துச்சா? நெரிசலில் செத்தது அப்படிங்கிறது எல்லாரும் கண்ணு முன்னாடி தானே நடந்துச்சு. இது ஏதாவது ரகசியமான படுகொலையாது?
எல்லாரும் முன்னாடி பகிரங்கமா நடந்த படுகொலை தானே அது. இல்ல இதுலயும் வந்து பல்வேறு சந்தேகங்கள் எழுப்புறாங்க இல்லையா? யார் சந்தேகம் எழுப்புறா? இது தொடர்ந்து பாத்தீங்கன்னா வந்து அது தொடர்பா பேசப்படுது, எழுதப்படுது. அதாவதுங்க, இவங்க தான் போலீஸ் அனுமதி எங்களுக்கு இவ்வளவு நிபந்தனைகள் விதிக்குதுன்னு சொன்னதும் இவங்க தான், தவைக்காரங்க தான். இந்த இந்த அரசாங்கம் வந்து ஏற்கனவே காவல்துறை அறிவுறுத்திய எந்த நிபந்தனைகளையும் காதில் கேட்காம, ஒரு சொல்லை கூட கேட்காம நிபந்தனைகளை மீறியவர்களும் அவங்க தான். எல்லா நிபந்தனைகளையும் மீறுகிறவர்கள், வரம்பு மீறி செயல்படுகிறவர்களை மறைமுகமாக ரசித்து கொண்டிருந்தது விஜய் தான். இப்போ நியாயமாக என்ன செய்யணும்னா, இந்த கூட்ட நெரிசலிலே உயிர் இழந்தவர்களுக்கு விஜய் தான் பொறுப்பு. அரசாங்கம் பொறுப்பேற்றுக்கொண்டு அவசர பணிகளுக்கு உடனடியாக மா சுப்பிரமணியம் வந்து இந்த தகவல் வந்து அடுத்த வினாடியே கிளம்பிட்டார் கரூருக்கு. பள்ளிக்கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் கிளம்பிட்டார் அங்கேருந்து. எல்லாரும் களத்துக்கு விரைகிறார்கள். திருமாவளவன் போறாரு, ஏன் இபிஎஸ் போறாரு, எடப்பாடி பழனிசாமி போறாரு, எல்லாருமே களத்துக்கு விரைகிறார்கள். ஆனால் ஒரு ஆள், இந்த சம்பவத்துக்கு காரணமான ஆள் களத்தை விட்டு வேகமாக வெளியேறி தனி விமானத்தில் நான் பேசிக்கிட்டு இருக்கிற நேரம் பனையூர் பங்களாக்கு வந்துட்டான். ஒரு இரங்கல் தெரிவிக்கவில்லை. நான் கேட்கறது என்னன்னா, நீ இரங்கலே தெரிவிக்கல, உனக்காகத்தான் உயிர் விட்டுருக்கான், நீ ஒரு வார்த்தை கூட நீ இரங்கல் தெரிவிக்கல. நீ என்ன மனுஷன் நான் கேட்கிறேன். உனக்காக உயிர் விட்டவனுக்கு இரங்கல் தெரிவிக்க கூட உனக்கு மனமில்லை என்று சொன்னால் நீ என்ன தலைவன்? நீ யாரை காப்பாற்ற போற? உன்னை நம்பி வந்தவன் செத்து போயிட்டான், நீ யாரை காப்பாற்ற போற? நீ அரசியல் தலைவனா? நீயே தற்குறியினுடைய தலைவன். நீ தமிழக வெற்றி கழகத்தை கலைச்சிரு, உனக்கு தகுதியே கிடையாது. நீ பொது வெளியில நீ நடமாட முடியாது. 36 உயிர்களுக்கு யார் பொறுப்பு? அரசாங்கம் பொறுப்பா, காவல்துறை பொறுப்பா, யார் பொறுப்பு? இந்த உயிர் திருப்பி வருமா? நான் கேட்கிறேன். இது அரசின் தோல்வின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. எப்படி அரசின் தோல்வியா இருக்க முடியும்? இதை விட பெரிய மாநாடுகளை, பிரமாண்டமான பேரணிகளை எங்க பாரத் ஜோடோ யாத்திரை நடத்துறாருங்க ராகுல் காந்தி. என்ன இந்த அசம்பாதி நடந்துச்சா? எத்தனை பேர் செத்தான்? சாமியார்கள் கூட்டின கூட்டத்தில் நெரிசல்ல செத்துருக்கான், புனித பயணங்களில் செத்துருக்கான், எங்கெங்கெல்லாம் நெரிசல்ல செத்துருக்கான் நான் சொல்றேன். அத்திவரதரை பார்க்கறதுல செத்துருக்கான், விமான சாகச நிலையத்தில் வந்து செத்துருக்கான், இங்கே மெரினா கடற்கரை பல நெரிசல்களில் மரணம் நிகழ்ந்து. அது ஜெயலலிதா வந்து கும்பகோணம் மகாமகத்தில் குளிக்கும் போது 60 பேர் செத்து போயிட்டாங்க. அதற்கு பின்பு தமிழ்நாட்டிலே நெரிசலிலே வந்து ஒரு அரசியல் தலைவருக்காக நிகழ்ந்த மரணம் ஃபர்ஸ்ட் ஜெயலலிதா மரணம். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, மகாமகத்துக்கு நெரிசலிலே ஜெயலலிதாவுக்காக நிகழ்ந்த மரணம். அதற்கு பின்பு நிகழ்ந்த மரணம்னா இன்னொரு சர்வாதிகாரியாக வந்திருக்கிறார் விஜய். ஒரு குறைந்தபட்ச மனசுல எந்த ஈரமும் இல்லாம, மனசாட்சி இல்லாம நீ மருத்துவமனை வாசலிலே போய் உன்னால் நிற்க முடியவில்லை, உன்னால் இரங்கல் தெரிவிக்க முடியவில்லை, பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு பதில் சொல்ல முடியவில்லை. ஏன் தனியார் மருத்துவமனையில் அட்டன் பண்ணி இருக்கிறவனுக்கெல்லாம் நான் பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்னு செந்தில் பாலாஜி சொல்றாரு. அது நீங்களே சொல்லியிருக்கணும். இந்த நெரிசலுக்கு நீ தானே பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கணும், உன்னைய நம்பி தானே செத்துருக்கான் அவ்வளவு பேரு. இந்த கொடுமைக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா தற்குறிகள், தருதலைகள், தான் தோன்றிகள் எல்லாம் அரசியலுக்கு வருகிறேன் என்று சொல்வதற்கு தமிழ்நாட்டினுடைய பொதுமக்கள், வாக்காளர்கள் முற்றுப்புள்ளி வைக்கணும். இது உயர்நீதிமன்றம் தானே முன் வந்து இது கொலை வழக்கா பதிவு செய்யணும். இது போன்ற சம்பவங்கள் தமிழ்நாட்டில் இனி எப்போது நடக்கக்கூடாது என்பதற்கான கண்டனங்களை வந்து நிச்சயமா நான் நினைக்கிறேன். உயர்நீதிமன்றம் வந்து இதற்கு தலையிடும். பிரதமர் மோடியிலிருந்து, அமித்ஷாவிலிருந்து, காங்கிரஸ் கட்சி தலைவர் கார்கேலிருந்து அத்தனை பேர் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. இதற்கு வருத்தம் தெரிவிக்காத அமித்ஷாவிலிருந்து, மோடியிலிருந்து அத்தனை பேர் இதுக்கு வருத்தம் தெரிவிக்கிறாங்க. இதற்கு வருத்தம் தெரிவிக்காத ஒரே ஒரு ஆளு கொலை குற்றவாளி விஜய் தான். இந்த நெரிசலை ஏற்படுத்தி மரணத்திற்கு, மூச்சு திணறலிலே மரணத்திற்கு காரணமாக இருந்த முதன்மை குற்றவாளி விஜய் பகிரங்கமாக ஒரு இரங்கலும் தெரிவிக்கல, வருத்தமும் தெரிவிக்கல. இதை விட ஒரு வெக்ககரமான விஷயம் எதுவும் இல்லை. சார், இன்னைக்கு நடந்த விஷயங்களோட நிறைய விஷயங்கள் வந்து விஜய்க்கு ஆதரவு தானே பேசப்படுது. அதாவது அரசின் தோல்வின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க, இன்னொரு பக்கம் சொல்லும் அரசின் தோல்வி எப்படிங்க? எப்படி அரசின் தோல்வி சொல்லுங்க. அரசின் தோல்விக்கான அடிப்படை என்ன இருக்கு? போலீஸ் சரியா பந்தோபஸ்து தரல அப்படின்னு சொல்றாங்க. எப்படி பந்தோபஸ்து தர முடியும்? போலீஸ் பந்தோபஸ்து தர மாட்டாங்க. சரியா, நீங்க எத்தனை பேர் வருவீங்க என்னங்கிறத நீங்க எழுதி கொடுத்துருக்கீங்க. அத்தனை பேர் வரல. நீங்கள் எந்த நிபந்தனையுமே மதிக்கவே இல்லையே. எந்த நிபந்தனையுமே நீங்கள் வந்து ஒரு பொருட்டாக கருதவே இல்லை. எந்த ரூல்ஸையுமே நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், எல்லா ரூல்ஸையும் நான் பிரேக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றவனா நீங்க எந்த மாடியிலிருந்து, எந்த மரக்கிலிருந்து எவன் குதிக்கிறானே தெரியலையே. டார்வின் தான் சொன்னா குரங்கிலிருந்து மனிதன் தோன்றினான் அப்படின்னு டார்வின் சொன்னா. நான்லாம் நம்பல. அப்போ பாதி குரங்கு அப்படியே இருக்கே, அதெல்லாம் எப்படி வந்து மனுஷன் ஆகாமல் இருக்குன்னு நான்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தேன். அறிவியலுக்கு எதிராக நான்லாம் பேசினேன். எல்லா குரங்குகளும் தாவேகாவில் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சேட்டை பண்ணாங்களா இல்லையா?
எந்த கட்சிக்காரன் மரத்து மேல இருந்து குதிச்சா? இது ஆர்வ மீதியில் நடந்த ஒரு விபத்தா கூட எடுத்துக்கலாம். அதனால தாங்க நீங்கள் உங்களை போன்றவர்கள் இதெல்லாம் ஆர்வம் மிகுதி, ஒரு ஃபஸ்ட் டைம் பார்க்க வர்றாங்க, முதல் தலைமுறையாக வர்றாங்க, ஏன் வந்து ஒருத்தரே ஆளணுமா மற்றவங்க ஆளக்கூடாது, இப்படி பேசி பேசி முட்டு கொடுத்து தான் இந்த மூச்சு திணறல் மரணங்களுக்கான இந்த கொலைக்கு நியாயங்களை கற்பிக்கிறார்கள் எல்லாரும். இந்த கொலைக்கு யாரும் நியாயம் கற்பிக்கக்கூடாது. போன உயிர் என்னுடைய உயிராக இருந்திருந்தால், என் குழந்தையின் உயிராக இருந்திருந்தால், என் மகளின் உயிராக இருந்திருந்தால் என்று ஒவ்வொரு மனிதனும் சிந்திக்க வேண்டுமே தவிர, கூட்ட நெரிசலில் வந்து நெரிசல்னா சாகத்தான் செய்வாங்க, போர்னா சாகத்தான் செய்வாங்க. பாலஸ்தீனத்தில் குழந்தைகள் சாகிறது, போர் நடக்கிறது என்று உலக நாடுகள்லாம் அதை பார்த்து அந்த குழந்தைகளுடைய படுகொலையை பார்க்காத மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஒரு பக்கம் போராடுறேன் மனிதாயமானம் உள்ளவன், இன்னொரு பக்கம் அரசாங்கங்கள் இரும்பு இதயங்களோடு பல நாடுகள் வந்து அந்த குழந்தைகள் கொலை செய்யப்படுவதை, பட்டினியில சாவதை வேடிக்கை பார்க்கக்கூடிய நிலைமை இருக்குல்ல. அது மாதிரி வந்து நீ அரசியல் அதிகாரத்துக்கு வரணுங்கிறதுக்காக இவ்வளவு பெரிய உயிர் பலியை நீ தொடங்குகிறாய் என்று சொன்னால், அதற்கு எந்த கூச்ச நாச்சமும் அடையாம நீ ஒரு வார்த்தை சொல்லாம நீ வந்து ஃப்ளைட் ஏறி போறேன்னா, இதை விட என்ன இருக்கு? நீ உன்னை நம்பியவனே காப்பாத்தல, நீ இந்த நாட்டை காப்பாத்திடுவியா? எனக்கு தெரிந்து விஜயினுடைய அரசியல் வாழ்க்கை முடிவுக்கு வந்து விட்டது. இந்த மரணத்தின் வழியாக, இந்த மூச்சு திணறலின் வழியாக, இந்த மோசமான மரணத்தின் வழியாக தாவேகா என்கிற கட்சிக்கு கல்லறை கட்டப்பட்டு விட்டது. இவ்வளவு மோசமான ஒரு துர்ச்சம்பவத்துக்கு வருத்தம் தெரிவிக்காத, மனசாட்சி இல்லாத, மனிதாபிமானம் இல்லாத ஒரு மிக மோசமான மிருகமாக விஜய் நடந்து கொண்டிருக்கு. ஸோ இப்போ இந்த நிகழ்வு விஜயோட கட்சிக்கோ அல்லது அவருக்குமே எந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுத்தும்? உடனடியாக அவருடைய சுற்றுப்பயணத்தை வந்து இனி சனிக்கிழமை தொடர முடியாது. அது வந்து நீதிமன்றம் வந்து கண்டிப்பாக கண்டனம் தெரிவித்து பயணத்தை தொடர முடியாது. இது மக்கள் மனதிலே இருந்து மறைகிற வரைக்கும் காத்திருந்து தான் அரசியல் செய்ய முடியும். இது மறையுமா என்று நான் வந்து உடனடியாக சொல்ல முடியல. ஏன்னா இதற்காக நாளைக்கு வந்து அந்த களத்துக்கு விரைகிறவர்கள், இன்றிலிருந்து விரைகிறவர்கள், அது வந்து எடப்பாடி பழனிசாமியாக இருக்கலாம், திருமாவளவனாக இருக்கலாம், சீமானாக இருக்கலாம், யார் வேண்டுமானால் இருக்கலாம். இந்த மரணம் குறித்து யாரும் வந்து விமர்சிக்காமலோ, இந்த நெரிசல் ஏற்பட்ட இந்த ஒழுங்கின்மை குறித்து கண்டிக்காமலோ தமிழ்நாட்டில் எந்த தலைவனும் இருக்க மாட்டான். சாமானிய மக்களும் இந்த மரணம் நிகழ்ந்த வீடுகள் இருக்குல்ல, இளம் வயது மரணம் நிகழ்ந்த வீடுகள் எப்போதுமே தன்னுடைய மரணக்கலையை மாற்றிக்கொள்வதில்லை. வாழ்ந்து மறைவது வேறு. வாழ தொடங்குகிற இளங்குருத்துக்கள், பிஞ்சுகளுடைய மரணம் இருக்குல்ல, குழந்தைகள் மரணத்தை எப்படி நம்ம மன்னிக்க முடியும்? இந்த பாவத்தை நீங்கள் இந்த இரத்த கரை மாதிரி தான் அது. இதை ஒரு நாளும் வந்து மக்கள் மன்னிக்க மாட்டார்கள். பாதிக்கப்பட்டவர்கள் மனதில் இது மிக நீண்ட காலமாக, ஒரு குழந்தையை இழந்த தாய்க்கு தன் வாழ்நாள் முழுக்க அந்த நினைவுகள் தண்டனையாக மாறிடும். நாளைக்கு வந்து கொத்து கொத்தாக, நீங்கள் இயற்கை பேரிடரில் சுனாமியில் கொத்து கொத்தாக சாவது, போரிலே வந்து கொத்து கொத்தாக சாவது என்பது வேறு. இதெல்லாம் வந்து இயற்கை பேரிடரில் சாவதையே நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியலை. இது வந்து இயற்கை பேரிடர் கிடையாது, இது ஹியூமன் எரர், மனித தவறுகளால் நிகழ்வது. இதற்கு வந்து மன்னிப்பே கிடையாது. நீங்கள் இதை வைத்துலாம் அரசியல் செய்து திமுக சதி செய்து விட்டது, காவல்துறை சதி செய்து விட்டது என்றெல்லாம், ஏன்னா நீ எழுதி கொடுத்த கடிதத்தை வச்சுருக்காங்க, நீ இந்த இடத்துல தான் நான் கூட்டம் போடுவேன், இப்படித்தான் நான் இருப்பேன் சொன்னதுக்கான ஆதாரம் இருக்கிறது. அதனால் இந்த மரணம் மன்னிக்கப்படாது. இது உங்களுக்கு பொது வாழ்க்கைக்கு தகுதி இல்லை என்பதை இந்த சம்பவம் நிரூபித்து விட்டது. நீங்கள் பொது வாழ்க்கையிலிருந்து விடைபெறுவதற்கு நேரம் வந்து விட்டது. சார், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாரும் அடுத்தடுத்து கருத்துக்களை தொடர்பாக தெரிவிக்கிறாங்க. முக்கிய தலைவர்கள் எல்லாருமே வந்து கருத்துக்கள் தெரிவிக்கிறாங்க. இது விஜய்க்கு எதிரான கருத்துக்களாக பார்க்கப்படுறதுக்கான காரணம் என்ன? விஜய்க்கு எதிரான கருத்துனே ஒரு கருத்து கிடையாது. எல்லாருமே விஜயை நேசிக்கக்கூடியவர், அவருடைய என்டர்டெயின்மெண்ட்டாக அவருடைய திரைப்படங்களை பார்க்க, நான் உட்பட அவருடைய திரைப்படங்களை ரசிக்கக்கூடியவன் தான். ஆனால் அதில் கிடைப்பு சலுகையை வைத்து கொண்டு நீங்கள் வரம்பு மீறுவது, அத்துமீறுவது, கொடூரமான சம்பவங்களுக்கு நீங்கள் காரணமாக இருப்பது என்கிற ஒரு எக்ஸ்ட்ரீமான எல்லை இருக்குல்ல, அதை ஏற்க முடியாது. ஏனென்றால் எத்தனையோ பேர் அரசியலுக்கு வந்திருக்காங்க. இதை விட பெரும் கூட்டம் எம்ஜிஆருக்கு வந்திருக்கிறது, இதை விட பெரிய பெரிய கூட்டம்லாம் பெரிய தலைவர்களுக்கு வந்திருக்கிறது. இது இன்னும் இவருக்குத்தான் கூட்டம் வரும் என்பதே ஒரு மாயை. நீங்கள் வந்து ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் 6.5 கோடி வாக்காளர்கள் இருக்கான், இவருக்கு வந்து 50 லட்சம் வாக்காளர்கள் கூட இருப்பதற்கு சாத்தியம் இல்லை. ஆனால் ஒரே இடத்துல எல்லாரையும், இப்போ எனக்கு தெரிஞ்சு தாம்பரத்தில் ஒரு ரயில்வே மைதானம் இருக்குது, ஒரு கட்சியினுடைய மாநாடு கூட்டம். அந்த மாநாட்டில் சாரையாக கூட்டம் போச்சு, லட்சக்கணக்கான பேர் திரண்டார்கள் என்று செய்தி வந்தது ஊடகங்களில். நான் அந்த ரயில்வே மைதானத்தில் எவ்வளோ பேர் கூட முடியும், அந்த நிலம் வந்து எத்தனை செண்டு,
அப்படின்னு நான் விசாரித்தேன். அஃபீஷியலாக நான் விசாரித்தேன். 25,000 பேருக்கு மேலே யாரும் கூட முடியாது. ஆனால் அன்றைக்கு சொல்லப்பட்டது என்னன்னா 5 லட்சம் பேர் கூடுனாங்க, 2 லட்சம் பேர் கூடுனாங்க. நமக்கு யாரும் என்ன முடியுமா? நீங்கள் ஆற்றுல அழகர் இறங்குறாரு, கள்ளழகர் இறங்குறாரு, கூட்டமாக இருக்குது. நீங்கள் போய் எண்ணிடுவீங்களா எத்தனை பேர் வந்துருக்காங்கன்னு? அட்டன்ஸாக போடுறாங்க. இங்கே கோவில் திருவிழா நடக்குது, நாகூர் தர்கால கந்தூரி நடக்குது, வேளாங்கண்ணி திருவிழா நடக்குது, எத்தனையோ விழாக்கள்லாம் மக்கள் கூடுகிறார்கள். அங்கெல்லாம் இது மாதிரியான மரணங்கள் என்பது இவ்வளவு மோசமான எண்ணிக்கையில் 1-2 கடலில் குடிக்க போன மூழ்கிட்டான், இப்படித்தான் 1-2 நம்ம கேட்டிருக்கோம். இது போன்ற மொத்த மரணத்தை நாம் ஒரு வெறும் வேடிக்கை வினோத நிகழ்ச்சிகளுக்காக, ஒரு காரணம் இல்லாமல் ஒரு உயிர் போவது இருக்கிற, போரில் உயிர் போனால் கூட நம்மளால் அது புரிந்து கொள்ள முடிகிறது. அது போர் விமானங்கள் குண்டுமலை பொழிகிற போது குழந்தைகள் இறந்துச்சுங்கிறது கூட நமக்கு புரியுது. எந்த காரணமும் இல்லாமல், அர்த்தமும் இல்லாமல் மனித உயிரை எந்த விலையும் இல்லாமல் பறிப்பதுங்கிறது இருக்குல்ல, அதுக்கான துக்கத்தையோ அதுக்கான வருத்தத்தையோ கூட விஜய் வெளியிடாமல் இருப்பது என்பது ரொம்ப ரொம்ப வேதனைக்குரியது. அவர் ஒரு நாளும் இனி அரசியலில் வெற்றி பெறவே முடியாது. உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து மிக்க நன்றி சார்.